வணக்க நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆரோக்கியமாக சௌக்கியமாக இருக்கீங்களா? புதிய வீடியோவில் உங்களை பார்க்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு புஷ்பராணி சமையல். இன்னொரு புதிய வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். புடலங்காய் வச்சு ஒரு ஸ்நாக் தான் செய்ய போகிறோம். சரிங்களா? கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு ஒரு 3 புடலங்காய் எலசாக வாங்கிக்கோங்க. எங்களுக்கு வந்து இங்கே பக்கத்துலேயே கிடைக்கிது, வீட்டாண்டே கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட வாங்கணும், தினமும் எடுத்துகிட்டு வந்து விற்பாங்க. எலசாக இருக்கிறத வாங்கிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். முத்துனா நல்லாயிருக்கும், அது நாரெல்லாம் இருக்கும். சரிங்களா? இந்த எலசை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டு உள்ளே இருக்கிற விதையை எடுத்துருவோம். எடுத்துட்டு அதை லைட்டாக கொஞ்சம் உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு குலுக்கி வச்சிங்கன்னா அதில் இந்த பச்சை வாசனை வரும், அதெல்லாம் போயிட்டு நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம், அதுக்காக வேண்டி. சரிங்களா? கொஞ்சம் போல் உப்பு, கொஞ்சம் போல் மஞ்சள் பொடி, 3 காயும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்ச நேரம் குலுக்கி வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து அதுக்கப்புறம் இன்னொரு டைம் தண்ணி போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காயிலையும் படுற மாதிரி குலுக்கிக்குங்க, இல்லைன்னா கையை வச்சு கிண்டிக்குங்க. நல்லா தண்ணி கழுவிட்டு வடிச்சிட்டு இப்போ சேர்த்துக்கிறேன். காயை ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சம் போல் சீரகம், வீட்டு மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம் போல், உப்பு தேவையான அளவு. இந்த கடலை மாவு வந்து பத்தலைன்னா நீங்கள் பெசரிட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம. சரிங்களா? கொஞ்சம் போல் பெருங்காயப்பொடி, உங்களுக்கு பெருங்காயப்பொடி வாசம் பிடிக்காதுன்னா விட்டுடுங்க. போட்டு இது பெசரி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்ச உடனே ஸ்லோ ஃபயர்லேயே இது பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உடனே கருகிடும். காய் இல்லையா, அது பச்சை காய் போட்டிருக்கோம், வேகாது. அதுக்காக வேண்டி தான் சிம் ஃபயர்லேயே விட்டு வேக விட்டு 5 நிமிஷம் கழித்து திருப்பி விட்டு அதுக்கப்புறம் எடுத்திங்கன்னு வச்சுங்க, கிறிஸ்பியாக நீங்கள் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கோ, ஒரு சாதத்துக்கோ, இல்லை தயிர் சாதத்துக்கோ தொட்டுக்கலாம். ஸ்நாக்காகவும் சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அது கடலை மாவு வந்து கடையில் வாங்கினது தான். சரிங்களா? நீங்கள் இல்லைன்னா கடலைப்பருப்பு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம், அதுவும் செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். இல்லைனா பஜ்ஜி மாவு விற்பாங்க பார்த்தீங்களா, எல்லாமே கலந்து இப்போ நிறைய பஜ்ஜி மாவு கிடைக்கிது கடைங்களில். அதையும் வாங்கி நீங்கள் இதே மெத்தடில் பண்ணலாம். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருக விடாமல் கரெக்டான பதத்தில் எடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். புடலங்காய் கூட்டோ இல்லை வேறு ஏதோ செஞ்சால் சாப்பிடாதவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சைட் டிஷ்ஷாகவும் எடுத்துக்கலாம், ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் ஒரு சாப்பாடு வெரைட்டி ரைஸ்க்கு இது சைட் டிஷ்ஷாக செஞ்சேன். சரிங்களா? கிறிஸ்பி புடலங்காய் ரெடி. சூடாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.